everyone, welcome back to my channel. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். பிஃபோர் மேரேஜ் நமக்கு யாராவது குக் பண்ணி நம்ம ஆசையாக ரசித்து தின்ற ஒரு ஃபுட், அதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி நான் சின்ன வயசில் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஒரு சாப்பாட்டை தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். இன்ஃபேக்ட் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் டைம் தனியாக செய்ய போகிறேன். இதுக்கு தான் சொல்கிறது குப்போஸ். இது ஆஃப்கோர்ஸ் பராட்டா சப்பாத்தி மாதிரி ரொட்டி மாதிரி ஒரு குப்போஸ் இருக்குது. பட் இது அது மாதிரி குப்போஸ் இல்லை. இது கொஞ்சம் அதாவது பப்பட் மாதிரி எப்படி இருக்கும் அப்படி நொறுங்கக்கூடிய மாதிரி. சத்தத்தை கேட்டிங்களா? அப்படியே மொறுமொருண்டு இருக்கிற ஒரு குப்போஸ். இது அரேபியன் குப்போஸ். இது அரேபியன் ஒரு வகையான அரேபியன் பிரெட் தான். இதுக்கு ஒரு கிரேவி மேக் பண்ணுவாங்க. கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்மளோட சாம்பார் மாதிரி இருக்கும். இதை நல்லா நொறுக்கி போட்டு அந்த கிரேவியை ஊற்றி சாப்பிடுவோம். நிஜமாலுமே அது பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஓகே, அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதை சிக்கன், மட்டன் எல்லாத்துலேயும் பண்ணுவாங்க. நான்வெஜ் இல்லாமல் ஜஸ்ட் சாம்பார் மாதிரி கூட பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி சிக்கனில் பண்ண போகிறேன். சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஸ்மெல் வராமேக்க இது ஃப்ரெஷ் சிக்கன். கத்தாரில் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் நாங்கள் சிக்கன் வாங்குவோம். அதனால் பெருசாக ஸ்மெல் வராது. இருந்தாலும் எதுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு முழு சிக்கன், நியர்லி 1 kg. பட் நான் இதை குக் பண்ணுறதுக்கு 1 kg எடுக்க போகிறதில்ல. நான் ஒரு இதில் ஹாஃப் சிக்கன் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பொட்டேட்டோ, கேரட்ஸ், தக்காளி, ஆனியன், கார்லிக். ஓகே, இப்போ இதை தேவையான மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக வெட்டக்கூடாது. இங்கே பாருங்கள், அந்த பொட்டேட்டோவை நான் கொஞ்சம் பெருசாக ஒரு 5 அப்படி ஒரு கிழங்கு வெட்டியிருக்கேன். அப்புறம் கேரட்ஸ் ஒரு 1.5 கேரட்ஸ் எடுத்திருக்கேன். 2 கேரட் கொஞ்சம் ஜாஸ்தி, அதையும் பெருசாக வெட்டியிருக்கேன். தக்காளியை 4 வெட்டியிருக்கேன். நான் அதை கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்புறம் ஆனியன் ஒரு 1.5 ஆனியனை நல்லா சாப் பண்ணவும் இல்லை, ஸ்லைஸாக வெட்டி அதையும் ஒரு ஹாஃபாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட் நம்மளோட கார்லிக்கையும் சின்னதாக வெட்டி எடுத்துட்டேன். அதோட பருப்பு ஒரு 10 to 15 minutes நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதோட நம்மளுக்கு டொமேட்டோ பேஸ்ட், அதோட கவிதைக்கு மானே தேனே பொன்மானே போடுற மாதிரி நமக்கு தேவையான மசாலாலாம் இருக்குது. நமக்கு டர்மரிக் பவுடர், கியூமின் பவுடர், கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் பெப்பர் பவுடர். இது எல்லாமே தேவை. அது எவ்வளோ தேவை, எந்த அளவு போட போகிறோன்ட்டு நான் ப்ரோசஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி கவை போட்டு இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே, பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. அப்போ இப்படி நல்ல வாட்டரி கன்சிஸ்டன்சியாக வரும். ஓகே, இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் தான் நான் குக் பண்ண போகிறேன். அப்போ சீக்கிரம் முடிஞ்சிடும். ப்ரெஷர் குக்கரில் நல்ல ஆயில் கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணி அதில் கார்லிக், நம்ம சாப் பண்ணி வச்சுக்கிற கார்லிக்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஆனியனும் கார்லிக்கும் நல்லா எண்ணெயில் பிறண்டு லைட்டாக முருகின மாதிரி வரணும். ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொன்ன மாதிரி ஐம் ஸ்ரீலங்கன். ஸோ கறி லீவ்ஸ் கட்டாயமாக எனக்கு வேணும். ஆக்சுவலி இந்த ரெசிபிக்கு கறி லீவ்ஸ் போட மாட்டாங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அதை ஒமிட் பண்ணிடலாம். கறி லீவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ எனக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது ஆஸ் யூஷுவல் கலக் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அந்த ஆனியன் மிக்ஸ் ஆகி நல்லா முருகின மாதிரி, அதாவது ஃப்ரை ஆகி வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நான் ஊற வச்சுருந்த பருப்பை இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 1.5 கைப்பிடி மாதிரி பருப்பு நான் நினைக்கிறேன் ஒரு 1/2 கப் மாதிரி வரும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள்
ஒரு சின்ன 2 டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொரியாண்டர் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் கியூமின் பவுடர். இதுக்கு கடைசியாக குக் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கு ஒரு பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். அதாவது குக் பண்ணி முடிஞ்ச பிறகு மேலால் பெப்பர் தூவி விடணும். ஆக்சுவலி அதை நான் வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கடைசியாக குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பெப்பரை தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மசாலாவோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கொஞ்சம் ஸ்பைசி ஜாஸ்தியாக சாப்பிட விருப்பமான ஆட்கள் இருந்தால் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிஃபோர் மேரேஜ் எனக்கு குக்கிங்னால் என்னன்னே தெரியாது. ஆஃப்டர் மேரேஜ் கூட ரொம்ப காலமாக யூடியூப் பார்த்து தான் நிறைய சமையல் கற்றுக்கிட்டேன். அதுலேயும் எங்கள் வீட்டில் ஆண்டி, அதாவது என் ஃபாதரோட சிஸ்டர் ரொம்ப சூப்பராக குக் பண்ணுவாங்க. சிஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப 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 நல்லா குக் பண்ணுவாங்க. அதோட எங்கள் அம்மா நல்லா குக் பண்ணுவாங்க. என்னோட சாச்சின்னு சொல்லுவாங்கள்ல, சித்தப்பாட வைஃப், அவங்கெல்லாம் செம்மத்தியாக குக் பண்ணுவாங்க. பட் எனக்கு சமையலில் இன்ட்ரெஸ்டே இருந்தது கிடையாது. பட் ஆஃப்டர் மேரேஜ் என்னோட ஹஸ்பண்ட் ஃபூடி. ஸோ அவரை ரசித்து தின்றதை பார்க்க ஆசைப்பட்டே நிறைய சமையல் கற்றுக்கிட்டேன். ஓகே, நான் இப்போ ஆல்ரெடி டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ணி நல்லா கிரேவி ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கறி நல்லா கிரேவியாக வரணும். நிறைய ஆணம் வச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, நல்லா கிரேவி வச்சு குக் பண்ண வேண்டிய கறி. இப்போ ஒரு ஹாஃப் சிக்கன் ஸ்டாக் க்யூபையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இது போடாட்டி கூட நல்லா தான் இருக்கும். பட் இந்த கிரேவிக்கு இதை போடுவாங்க. ஓகே, இப்போ சில்லியாக செக் பண்ண போகிறேன். யம்மி, நல்லாயிருக்கு. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் ஃபுட் ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னா காமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆஃப்கோர்ஸ் நிறைய எனக்கு தெரியாமல் கூட இருக்கும். லெட் மீ ட்ரை. கரெக்டாக வந்தால் ஷுவராக நான் உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஒரு 1 kg சிக்கனில் ஒரு 500 கிராம் தான் இதில் நான் ஆட் பண்ணுறேன். மிக்சர் நல்லா குக் ஆகி பபிள்ஸ் வரும்போது லைட்டாக மூடி விட்டுக்கோங்க. நான் ப்ரெஷர் குக்கர் மூடியால் டைட்டாக மூடலை, சும்மா மேலால் மூடி இருக்கேன். எனக்கு அது நல்லா கொதி விட்டு பிறண்டு வரணும். அது வரைக்கும் ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஒரு 2 மினிட்ஸில் அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு தேவையான அளவு தண்ணியை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்ராக்சிமேட்லி ஒரு 2 cups ஆஃப் வாட்டர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதோடு நான் பெருசாக வெட்டி வச்சுருக்கிற பொட்டேட்டோ அண்ட் கேரட்ஸ் அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். கத்தாரில் குவைத்தில் எல்லாம் இதுக்கு ட்ரை லெமன் போடுவாங்க. என்கிட்ட ட்ரை லெமன் இருக்கல. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும் போதே ட்ரை லெமன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்கன்ட்டு இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 2ஆவது ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கணும். அதுக்காக நான் ஒரு சின்ன துண்டு புளியை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். அப்புறம் ப்ரெஷர் குக்கர் மூடி ஒரு 3 விசில்ஸ் வரத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ 3 விசில்ஸ்க்கு அப்புறம் நான் ப்ரெஷர் எல்லாம் வெளியே விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். ப்ரெஷர் குக்கர் ரொம்ப டேஞ்சர், ஸோ பி கேர்ஃபுல். ஃபுல் கம்ப்ளீட் ப்ரெஷரை விட்டுட்டேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓஃப் வாவ், லுக் அட் இட், செம்மையாக வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கறி நான் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறேன் தனியாக. சிக்கன் கூட ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு. ஓகே, கறி ரெடி. யம்மி கறி ரெடி. நீங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். இப்போ தான் மெயின் பார்ட். நார்மலி எல்லா ஃபுட்டையும் நம்ம தின்ற மெத்தடில் தான் அதோட டேஸ்ட் கூடி குறையும். அது மாதிரி இந்த குபூஸ், இந்த கிரேவியை இங்கே எப்படி சாப்பிட்றதுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு நம்மளோட பாஸ் ப்ரிவ்யூ காட்ட போகிறாரு. இப்படி சின்னதாக நொறுக்கி அதை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த கிரேவியை
அப்படியே மலைச்சாரல் மாதிரி மேலால் அப்படி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாம் அப்படி நனைகிற மாதிரி அப்படி ஊற்றிக்கணும். உங்களுக்கே விளங்குமா இருக்கும். அந்த கேரட் அப்புறம் பொட்டேட்டோலாம் நல்லா மேஷியாக குக் ஆகிருக்கு. அவரை மிக்ஸ் பண்ணுறது பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் நாங்களும் சேவ் பண்ணிக்கிட்டோம். நான் என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் என்னோடய மாமி, அதாவது என்னோடய ஹஸ்பண்டோட மதர், அப்புறம் ஹலாக்கு நான் ஃபீட் பண்ணிவிட போகிறேன். ஹீ லவ்ட் இட். அவருக்கு அரபிக் ஃபுட்னால் ரொம்ப பிடிக்கும். அவரை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. அவரே என்ஜாய் பண்ணுறாருன்னா அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்ல. ஓகே, நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்புறம் ஸ்பெஷலி ஹலாக்கு நீங்கள் கொடுக்குற லவ்வுக்கு ஐ ரியலி ஓவர்வெல்ம்ட். ஒன்ஸ் அகெயின் உங்களை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். லெட்ஸ் டுகெதர் capture and explore the moments. Thank you.